வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாட்டின் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாட்டினுடைய பிரதமர் மக்களிடையே உரையாற்ற வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பதும் அது மரபுமாக இதுவரை இந்தியாவில் இருந்து வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு போர் சூழல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் போர் பதற்றமான ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கிற காலமாக இருந்தாலும் சரி, ஒரு நோய் தொற்றுக்கான காலமாக இருந்தாலும் நாட்டினுடைய பிரதமரோ அல்லது அதற்கு பொறுப்பான உள்துறை அமைச்சரோ நேரடியாக மக்களிடையே உரையாற்றுவதும் அல்லது குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்து அங்கே மக்கள் பிரதிநிதிகளுக்கு என்ன நிலவரம் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக தெரிவிப்பதும் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக மரபாக இருந்து வந்த ஒரு நிலையில் 2014 முதல் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஒரு முறை கூட இது போன்று ஒரு அக்கறையுடனோ அல்லது நாட்டின் மீதான ஒரு அக்கறையுடனோ இந்த பாஜக ஒன்றிய அரசு நடந்து கொண்டதாக நமக்கு தெரியவில்லை. அதே போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் வளைகுடா பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற போர் சூழல் என்பது தெரிந்தாலும் கூட இதை இந்த அரசு எப்படி கையாண்டிருக்க வேண்டும் அல்லது அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகளுக்கு சொல்ல வேண்டிய கடமையானது ஆளுகின்ற கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் அதை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தட்டி கழித்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து விவாதத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அமைச்சர்கள் அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்களோ அதை மட்டுமே சொல்லிவிட்டு செல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். மக்கள் மீது அக்கறை இல்லாத, நாட்டு நலன் மீது அக்கறை இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இது தொடர்பாக உரையாடலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் மயிலாடுதுறை விக்கு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திரு விக்கி, எல்பிஜி சிலிண்டர் நெருக்கடி வந்து இன்னைக்கு நாடு முழுவதுமே பிரச்சனையாக இருக்கிறது. ஏதோ அது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திற்குள் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்கிறாங்க, அவை ஒத்தி வைக்கப்படுகிறது. நிச்சயமா நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் ஒருபோதும் காக்கப்படலை. அது வந்து மோடி என்றைக்கு அங்கே வந்து பிரதமராக நுழைந்தாரோ, என்னைக்கு பாஜக அரசு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததோ அங்கிருந்து எதிர்க்கட்சிகளின் குரல்களை நெருக்கிற வேலை தான் நடக்குது. எதிர்க்கட்சிகள் குரல்கள் மக்களின் குரலாக ஒருபோதும் அந்த மன்றத்தில் எடுபடலை. அது பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்தாக இருக்கட்டும், ஏன்னா பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து நம்ம வாதிக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் அங்கே அது குறித்தான எந்த ஒரு விவாதமும் நடந்ததில்லை. முக்கியமாக இதை வந்து நம்ம பேசணும் அப்படின்னா, இது இன்னைக்கு பேச வேண்டிய நிலை யார்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசு. இப்போ இந்தியா முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. உணவு தட்டுப்பாடுங்கிறது ஏற்படும். இன்னைக்கு காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் எல்லாம் மூடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஐடி துறையில் உள்ள நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ உணவுப் பொருட்கள் சார்ந்த பல்வேறு நெருக்கடிகளை பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இந்த ஒரு 3-4 நாட்களில் இது வந்து இன்னும் அதிகரிக்கும். இப்போ இது வந்து இப்போ கடைகள் தோறும் இருக்கு, அடுத்தது வீடுகள் தோறும் வரும். இப்போ வந்து இவங்க சொல்றது கமர்ஷியல் கேஸஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. ஆனா வீடுகளுக்கு வர சிலிண்டருக்கான காலத்தையும் இவங்க நீட்டித்து இருக்காங்க. 25 நாட்களுக்கு மேல அப்படிங்கிறது அந்த கால நிர்ணயத்தையும் நீட்டிப்பு செஞ்சிருக்கிறது ஒன்றிய அரசு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது கேஸ் விலை உயர்த்த உடனே போராட்டம் செஞ்சது சுஷ்மா ஸ்வராஜ் உட்பட பாஜகவில் இருக்கிற அன்னைக்கு எல்லாரும் ஸ்மிருதி இரானி எல்லாம் காய்கறி மாலையை தூக்கி போட்டுட்டு கேஸ் சிலிண்டரை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்க? அப்ப நான் கேட்க வரும்போதுன்னா, ஒன்றிய அரசின் 7வது அட்டவணையில 53வது பிரிவின் கீழ் தெளிவா வருது. இது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல தான் பெட்ரோலிய எரிவாயு இந்த உட்பட இந்த விஷயங்களை தீர்மானிக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசு இருக்குது. அப்ப இதை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் ஏன் இதை வந்து நீங்க பேசணும், இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு பேச முடியுதா? இன்னைக்கு நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்காவது அட்லீஸ்ட், இது வந்து இந்தியா முழுவதுமான பிரச்சனை, அட்லீஸ்ட் நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்காகவாது நீங்க வந்து மோடி அவர்கள் இது குறித்து உடனே கவனம் செலுத்தணும்னு பேச முடியுதா? ஒரு கோரிக்கை வைக்க முடியுதா? அப்ப எதுவுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா ஜாம்நகர்ல, குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜாம்நகர்ல இப்போ ரஷ்யாவிடம் இருந்து குறைந்த விலையில கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி ரிலையன்ஸ் நிறுவனம் பெருமளவுல அதை ஏற்றுமதி பண்ணியிருக்கு. அதனால பலாயிரம் கோடி லட்சம் கோடி வருமானம் தனிநபர் நிறுவனத்துக்கு போயிருக்கு. ரிலையன்ஸ் மற்றும் நயாரா இந்த 2 நிறுவனங்களும் இதுல பெருமளவுல லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. ஏன் இப்போ ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க,
இந்த நீங்க வெளிநாடு அதாவது ரஷ்யாவிலிருந்து வாங்குற கச்சா எண்ணெய் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு அதை கேஸாகவோ பெட்ரோலிய பொருட்களாகவோ இந்தியாவில் தான் விநியோகிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும்ல? ஏன் செய்யல? இப்பயும் உங்களுடைய முதலாளிகளாக இருக்கக்கூடிய அதானி அம்பானி போன்ற பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகத்தான் இன்னும் ஒன்றிய பாஜக அரசு மோடி செயல்படுகிறார். அதை தவிர இந்த நாட்டின் நலன் முக்கியம், இந்த மக்களின் நலன் முக்கியம்னு நினைச்சிருந்தா உடனடியாக இந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா குறைந்த விலையில கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்றாங்க. ஆனா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறாங்களா? இல்ல. அந்த நிர்ணயிக்கிறோம் என்ற உரிமையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம்மள்ட்ட இருந்தது, ஒன்றிய அரசு கிட்ட. இப்ப அதையும் தூக்கி இவங்க ஆட்சிக்கு வந்ததும் தனியார் நிறுவனங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா இவங்க ஏத்திடுறாங்க, இறங்கினா இறக்கணும்ல. ஆனால் அந்த பெட்ரோல் டீசல் விலை இறக்குறது இல்லை. அப்போ இவ்வளவு பெரிய நிதி, நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த தேசம் போயிட்டுருக்கு. ஆனால் பாரத பிரதமர் அமைதியாக வாய் மூடி நிற்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இங்கே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ வந்து பிரச்சாரம், அடிக்கடி பிரச்சாரத்துக்கு வராரு. தமிழ்நாட்டு மக்கள் மேலே நான் அக்கறை வச்சிருக்கிறேங்கிறாரு. தமிழர்கள் வந்து இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பேசுகிறாரு. அட்லீஸ்ட் அந்த மக்களுக்காக நான் நல்லது செய்வேன், இவ்வளோ விஷயங்களை நான் செஞ்சு தரேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? அப்ப கூட்டணி கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதை பேச முடியுமானா? இல்ல. அப்ப அவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொண்டு விட்டு நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க எஜமா, ஆனா எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இருக்கு. கண்டிப்பா. இல்ல, இந்த பிரச்சனையிலேயே கூட அதிமுகவை சார்ந்த திரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தட்டுப்பாடு. வட மாநிலங்களில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வந்து நிலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு செயற்கையான இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் திமுகவினுடைய பின்னணி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு. இல்ல, ராஜேந்திர பாலாஜி எப்படிப்பட்டவர், அவர் பேசின வசனங்கள்லாம் எப்படிப்பட்டன்னு தெரியும். அவர்லாம் எப்படி அமைச்சரா அந்த அம்மா அமைச்சர்களை வச்சிருந்ததுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல சிலிண்டருக்காக அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற வீடியோக்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்குறோம். ரத்தம் வருது, அடிச்சுக்கிறான். சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொன்னதுமே இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கியூவா போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வழங்கக்கூடிய சிலிண்டர், ஏன் வீட்டில் நீங்கள் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சிலிண்டர் புக் பண்ணுங்கிறாங்க. புக் பண்ணால் ஓடிபி வந்தால் தான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறான். அந்த ஐவிஆர் காலாக போகுதுன்னா அந்த காலும் கட் பண்ணிட்டான். ஐவிஆர் கால் போய் புக் ஆனால் தானே வரும், புக்கிங்கே ஆகலை. அப்போ அதெல்லாமும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வீடுகளுக்கு வழங்க வேண்டிய சிலிண்டருக்கு இவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி திருமண மண்டபங்களில் எவ்வளோ திருமணங்கள் இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் தேதி குறிப்பிட்டு பத்திரிகை சொந்தக்காரனுக்கெல்லாம் பத்திரிகைலாம் அடித்து கொடுத்தாச்சு. ஆனால் சிலிண்டரு திருமண மண்டபங்களுக்கு வரல. இப்போ அவங்க எப்படி அந்த திருமணத்தை எல்லாம் நடத்துவாங்க? நீங்கள் ஹோட்டல்களை விடுங்க, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க நிப்பாட்டிடலாம். ஆனா திருமண மண்டபம் 1000 பேரை கூட்டு கல்யாணம் பண்ணணும், சாப்பாடு போடணும், தேதியை குறிச்சு வச்சாச்சு, பத்திரிக்கை வச்சாச்சு, எல்லாரும் வந்துருவான். ஆனா அங்க சிலிண்டர் இல்லை. அப்ப எப்படி எல்லாரும் அடுப்பு வச்சு சமைக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற நவீன திருமண மண்டபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் அவுட்டோர்ல கொடுத்து இன்டோர்ல வெறும் பைப்லைன் மூலமா தான் கேஸஸ் எல்லாம் அடுப்புக்கு வருது. நீங்க உள்ள பத்த வைக்கலாம் முடியாது. எந்த ஒரு மண்டபத்திலயும் நீங்க வந்து விறகடுப்பு போட்டு எல்லாம் சமைக்கிற ஃபெசிலிட்டி இல்ல. அப்ப இந்த மாதிரியான பாதுகாப்பு சூழலுக்காக இன்னைக்கு கேஸ்ல எல்லாத்தையும் மாற்றியாச்சு. அப்படிப்பட்ட நிலையில திருமண மண்டபங்களாக இருக்கட்டும், இந்த பல்வேறு விஷயங்கள்ல இந்த பிரச்சனை பெருமளவில் இருக்கு. ஆனா இதை திமுக உருவாக்குச்சு. எதற்கெடுத்தாலும் திமுக அப்படின்றது வந்து நிச்சயமாக மக்கள் இங்க ஒன்றும் முட்டாள் இல்லை. மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் இதை தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர்கள் இதை பத்தி எல்லாம் வாயே திறக்கல. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாலும் போச்சு, இன்னைக்கு ஒரு சிலிண்டர் கூட வழி இல்லாம மக்கள் நிற்கிறாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான வாயாக இருக்கு அவர்கள். கண்டிப்பா பேசலாம். காரை செல்வராஜ் சார், இப்போ நாடாளுமன்றத்திற்கு பிரதமரே வரவில்லை அப்படின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். மற்ற நாட்களில் அவரை வர வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, அப்படி புல் பண்ணி இழுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இந்த நேரத்தில் அவராகவே வந்து தானாக வந்து முன்வந்து நாட்டு மக்களுக்கான விஷயங்களை அவர் பேசி இருக்கணுமா இல்லையா? அதாவது ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைவருக்கு உள்ள குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே சரியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது தலைவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அமர்ந்திருப்பது என்பது ஒன்று. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. எப்பொழுது ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுது மக்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்களோ, எப்பொழுது ஒரு நாட்டில் தேவையற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த நேரத்தில் வந்து தலைமையாக இருப்பவர்கள் வந்து ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்து, நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் ஒரு தலைவன் தன்னை நகர்த்தி கொள்வான். அவர்தான் உண்மையான தலைவன். ஆனால் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து 2014க்கு பிறகு எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்தில் பிரச்சனைகள் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் பேசாம வெளியில வந்த உடனே மைக்க பிடிச்சிக்கிட்டு உதாரணம் விட்டுக்கிட்டு இருப்பார். நான் உதாரணம் சொல்றதை நான் வேற மொழியில சொல்றேன், பேசுவார். ஆனால் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற நிலைகள் ஒண்ணுமே வேண்டாம். அஸ்ஸாம் குறித்து
மணிப்பூர் குறித்து எவ்வளவு நாட்கள் அவர்கிட்ட போராடணும் மணிப்பூர் குறித்து பேசணும்னு சொல்லி. காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. 60,000 பேர் இப்ப வீடு இழந்திருக்கிறார்கள். பல கொள்ளைகள், இந்து தேவாலயங்கள், கோவில்கள், மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனை மணிப்பூர் மக்கள் சந்திக்கிற பொழுது ஒரு 2 ஆண்டுகளாக வாய் மூடி மௌனமாக இருந்தவர் இந்த சிலிண்டர் பிரச்சனையில அவர் நம்ம கிட்ட பேசுவதை விட அவர் நெதன்யாகு அவர்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பதற்கு தான் அவருக்கு நேரம் இருக்கிறது என்கிறது தான் இன்றைய செய்தி. தலைமை பண்பு அற்ற ஒரு தலைவனை, ஒரு பிரதமரை இந்த நாடு பெற்றிருப்பது என்பது 2014க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுல எனக்கு வேடிக்கையாக இருந்தது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்ன செய்தியை சொன்னீங்க. இந்தியன் கேஸ் சப்ளை என்பது பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், நம்ம ரிலையன்ஸ், நயாரான் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நேரடியாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் மட்டும் இல்ல, அந்த எண்ணெய் நிறுவனங்களில் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களே தவிர செயற்கையாக தமிழ்நாட்டில் அந்த சப்ளையை தடுத்து நிறுத்தி மக்களை துன்பக்கடலில் திமுக ஆழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறது என்கிற சந்தேகம் வருகிறது என்று ராஜேந்திர பாலாஜி சொல்வது ஒரு சராசரியாக சிந்திப்பவர்கள் கூட சிரித்துவிட்டு நகர்ந்து போகிற இடத்தில் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசி இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. ஏன் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வர வேண்டும், ஏன் நாடாளுமன்றத்திலே இதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சிகள் பேசுகிறது என்பதற்கான காரணம் குறித்து நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. பொதுவாகவே உணவுப் பொருட்களும் சரி, இது போன்றது ஒரு அத்தியாவசிய பொருட்களை ஒரு இத்தனை நாட்களுக்கான தேவையை இருப்பில் வைத்திருப்பது என்பது உலக நாடுகள் எல்லாமே பின்பற்றுகிற முறை. இப்ப உணவு தானியங்கள் ஒரு நாட்டுல திடீர்னு இப்ப ஈரானுக்கும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம உணவு தானியங்களை மற்ற பொருட்களை சேமித்து வைத்து விட முடியாது. ஆனால் ஒரு 12 மாதத்திற்கு, ஒரு 18 மாதத்திற்கு தேவையான உணவு தானியங்களை வாங்கி இருப்பில் வைத்து கிடங்குகளில் பாதுகாப்பது என்பதும், அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பது என்பதும், இது போன்ற சூழல்கள் ஏற்படுகிற பொழுது அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை முடிந்தவரை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதை இந்த ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கிறதா என்கிற கேள்வியை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் வைத்திருப்பார்கள். நீங்க பெட்ரோல், டீசல், எல்பிஜி போன்ற பொருட்கள் 8 வாரம், கிட்டத்தட்ட 55-6 நாட்கள், 60 நாட்களுக்கு தேவையான குரூட் ஆயில் இங்கே சேமிப்பில் இருக்க வேண்டும். இதுதான் நடைமுறை, இதுதான் ஸ்டாண்டர்ட். அது இருந்திருக்கிறதா என்று சொன்னால், இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனே ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பேசியவர்கள் 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு இருப்பு இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லுகிற பொழுது, பெட்ரோல் எவ்வளவு இருக்கு, டீசல் எவ்வளவு இருக்குது, நம்முடைய ரிக்குவயர்மெண்ட் எவ்வளவு, எல்பிஜி இருக்கு, எல்பிஜி ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா, குரூட் ஆயில் வந்துட்டாலும் நமக்கு இன்றைக்கு தேவையான கிட்டத்தட்ட 33 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் தேவைப்படுகிறது. இந்தியாவில் 33 கோடி மக்கள் இந்த கேஸை பயன்படுத்துறாங்க வீடுகள்ல. தமிழ்நாட்டில் தான் பாத்தீங்கன்னா 93% மக்கள் இந்த எல்பிஜி உபயோகப்படுத்தி சமையல் வேலைகளை செய்வதும் மற்ற கமர்ஷியல் சிலிண்டர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாட்டிலே சரி பங்கு, ஒரு 3இல் 1 பங்கு மக்கள் பயன்படுத்துகிற 33 குடும்பங்கள் வச்சிருக்கீங்களா. 33 குடும்பங்கள்னா கிட்டத்தட்ட சரி பாதி நம்முடைய ஜனத்தொகையில் இருக்கிற மக்களுக்கு தேவையான ஒன்றை இருப்பில் வைத்திருக்காமல் விட்டது யார் குற்றம் என்கிற கேள்வி வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி அங்கே பதில் சொல்வதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். போதுமான கையிருப்பு இல்லை என்பதும், அரசாங்கம் நினைத்தாலும், நீங்க சராசரியா பாத்தீங்கன்னா 33 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் தேவைப்படுது எல்பிஜி கேஸ். அது நாம் இந்தியாவில் தயார் செய்கிறோமா, எங்கே இருந்து வாங்குகிறோம் என்கிற கேள்விக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான சூழலில் ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். பிரியன் சார், வணக்கம்.
இப்போ நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் வரவில்லை, இது நமக்கு பெரிய புது செய்தியெல்லாம் கிடையாது. ஆனாலும் ஒரு நாடு நெருக்கடியில் இருக்கிறது, மக்கள் எரிவாயு சிலிண்டர்கள் இல்லாமல் தவிக்கிறார்கள், பெட்ரோல் டீசல் விலை ஏறுமோ இன்னும் ஏறுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை, எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க விவாதிக்க அனுமதி இல்லை. இது புதுசு கிடையாது நமக்கு. நம்ம இதை 10 வருஷத்துக்கு மேலே நம்ம 12 வருஷமாக அதை பார்த்துட்ருக்கோம் நம்ம. அதனால் இது புதுசு கிடையாது. அதான் வரலாறுலேயே இல்லாத பல விஷயங்களை பிரதமர் செஞ்சிட்ருக்கார். பத்திரிகையாளர்களை பார்க்குறது கிடையாது. நாடாளுமன்ற கூட்டத்தோட தொடங்கும் போது அந்த வாசலில் நின்று அதை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போகிறார். ஆனால் அங்கே நிற்கிற பத்திரிகையாளர்கிட்ட ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 2 வார்த்தை பேசிட்டு உள்ளே போயிடுறார். அது எல்லாமே ஒன் சைடு தான். யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டு போகலாம். மன் கி பாத் தான், அவருடைய மன் கி பாத் தான் எல்லாரும் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால் இன்னொன்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபான்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. ராஜ்யசபா வேற, அது மாநிலங்களவை. ஆனால் ஒரு பிரசிடென்ஷியல் அட்ரஸுக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்துக்கு இறுதியாக பிரதமர் பேசும்போது லோக்சபாவில் பேசுகிறது தான் சரியான ஒரு முறையாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ராஜ்யசபாவில் போய் பேசுகிறார். அதுக்கு அவங்க சொன்ன காரணம், அது சொன்ன காரணம் தான் அவரை கொல்ல சதி நடந்தது அப்படின்னு, அவர் அட்டாக் பண்ண சதி நடந்ததுன்னு ஓம் பிர்லா சொல்கிறார், ஸ்பீக்கர் சொல்கிறார். அதுக்கு முதல் நாள் விமன் மெம்பர்ஸ்லாம் போயிட்டு ஏதோ கோஷம் போட்டிருக்காங்க. அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துன்னு, ஏன்னா லோக்சபாவில் பேசினா நிறைய இன்டரப்ஷன்ஸ் வரும், அவருக்கு எதிர்கொள்கைகள் நிறையா வரும்ட்டு அதை தவிர்க்கணும்ட்டு போய் ராஜ்யசபாவில் அவர் பேசுகிறார். இந்த மாதிரியான இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் யாரும் இந்த மாதிரி இப்போ ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை போயிட்டு ராஜ்யசபாவில் போய் லோக்சபாலையும் பேசுவாங்க, ராஜ்யசபாலையும் பேசுவாங்க. வேற விஷயம். இந்த ராஜ்யசபாவில் வேற ஒருத்தர் கூட பேசுவார், அவை முன்னோர், அங்கே இருக்கிற அவை முன்னோர் கூட பேசுவார். இப்போ பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவுக்கு அதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். ஆனால் அதை பற்றி அவர் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சரி, அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான ரோல் பார்லிமெண்ட்டில். அவர் எதை பேசினாலுமே குறுக்க போது ஓம் பிர்லா என்ன பண்ணுறாரு, அவரை டைவெர்ட் பண்ணி விட்டு நீங்கள் விதிப்படி பேசலை மைக் ஆஃப் பண்ணிடுறாரு. அதாவது அவர் ராகுல் காந்தி பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அது அப்ரூவ்டு ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா, அவர் பேசினது 1 மணி நேரம்னா அப்ரூவ்டு ஸ்கிரிப்டை படித்தா 5 நிமிஷம் கூட வராது. அந்த மாதிரி அவங்க எடிட் பண்ணி அவங்க அஃபிஷியல் ஸ்கிரிப்டை வெளியில் விடுறாங்க ஆக்சுவலாக. அப்போ இப்போது லாஸ்ட் செஷனில் இந்த நரவானே புக்கு, அந்த ஆர்மி சீஃப் நரவானே புக்கு, அது அவர் கோட் பண்ணுறார். ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, பிரதமர் தலைமையில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் சைனா ஆர்மி அட்வான்ஸ் பண்ணிட்டு வரும்போது எப்படி ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்காத இருக்காங்க, அது எப்படி அவர் நரவானே புக்கில் பதிவு பண்ணியிருக்காருன்ற விஷயத்த அவர் சொல்ல வர்றார். அதப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்குது. ஒரு உங்களோட எனிமி நாடு உங்களை நோக்கி ஆர்மி இருக்கும்போது ஆர்மியோட தலைவர் லோக்கல்லேருந்து கமாண்ட்லேருந்து கேட்குறாங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாத நீங்களே டீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா அப்போ இங்கே யார் ஆட்சி செய்கிறாங்க? அப்போது 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு போர் வந்தபோது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் இதை முடிவு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், டிஜி ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் தான் முடிவு பண்ணாங்கன்றார். அப்போது பொலிட்டிக்கலாக ஒரு ஹெட் இருக்காங்களா, அவங்களோட ரோல் என்ன ஆக்சுவலாக? அவங்க தானே ராணுவத்துக்கு டைரக்ஷன் கொடுக்க வேண்டியது. இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்லி தாங்க இந்த போர் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லணும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் சொன்ன டிஜியே முடிவு எடுத்துட்டார். டிஜிக்கு முடிவு எடுக்கிற அதிகாரம் யார் கொடுத்தாங்க? மிலிட்ரி ஆப்ரேஷனோட டிஜி ஒரு 2 கண்ட்ரிக்கு நடக்கிற போரை நிறுத்தத்துக்கு அவர் எப்படி எடுக்க முடியும்? அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஹெட் பிரைம் மினிஸ்டர் எதுக்கு இருக்குது, ஒரு கேபினெட் எதுக்கு இருக்குது, ஒரு கேபினெட் டிசிஷன் எடுக்க வேண்டாமா? இதுக்கு முன்னாடி 3ஆவது ஒரு குரல் வருது, நான் தான் நிறுத்த சொன்னேன் அப்படின்னு ஒரு குரல் வருது. ட்ரம்ப்னு ஒருத்தர் குரல் கொடுத்துட்டே இருக்கார். 101வது தடவையாக சொல்கிறார், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய பல ஃப்ளைட்ஸ் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறார். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க மறுப்பு சொல்கிற மாதிரியான ஐடியாவே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பார்லிமெண்ட்டில் பேச முடியாதபடி போகிறத நம்ம பார்க்குறோம். நரவானே புக்கு உடனே அவரோட குரல் அடக்கப்படுது. அவர் ஐப்ஸ்டீன் பேப்பர்ஸை பற்றி பேசணும்னு பார்க்குறாரு. அதில் பிரதமருடைய பேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும்னு பார்க்குறாங்க. எதுக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு இவ்வளோ ட்ரம்ப்புக்கு பயந்து இருக்கீங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. எதுக்குமே எண்ணெய் கச்சா எண்ணெய் வாங்குறது உட்பட அமெரிக்கா தான் முடிவு செய்யுது. யாருக்கு அதாவது நீ ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு வாங்காத இருந்தீங்கன்னா தான் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுவோம். அப்படி போட்டாலுமே, அப்படி வாங்காத இருந்தாலுமே 25% உங்கள் பொருட்களுக்கு வரி உண்டு. ஆனால் எங்கள் பொருட்களுக்கு நீங்கள் 0% தான் வரி உங்கள் நாட்டில் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, நீங்கள் வாங்காத இருக்கணும், நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் வாங்கணும், 1 மாதத்துக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா, இதெல்லாம்
எதை காமிக்குது? இந்தியாவுடைய சாவரனிட்டி இருக்குல்ல, இந்தியாவுடைய சுயசார்பு தன்மை அல்லது ஒரு சுதந்திரத்தன்மை இருக்குல்ல, அதை நேரடியாக கேள்வி கேட்குற மாதிரி ட்ரம்ப் நடந்துக்கும் போது அதை வந்து இங்கே வாஷிங்டன் அப்புறம் இங்கே இருக்கிற அரசாங்கம் எதிர்க்க இருக்க போது, ஆனால் அந்த பிஜேபி இது எல்லாத்துக்குமே சேர்ந்து முட்டு கொடுக்குறாங்க. உலகத்திலேயே பெரிய தலைவராக வந்து எமர்ஜ் ஆகிட்டாரு நரேந்திர மோடி, விஸ்வகுருவாக எமர்ஜ் ஆகிட்டாருன்றாங்க. கடைசியில் பார்த்தா வந்து இங்கே இருக்கிற ட்ரம்ப் சொல்கிறதுக்கு கேட்டு ஆடின்னு இருக்காரு. அங்கே இருக்கிற அமெரிக்கன் இருக்கிற அதிகாரிகள் சொல்கிறாங்க இந்திய அரசியல்வாதிகள் நல்ல நடிகர்கள் அப்படின்னு அங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அப்போது இதெல்லாம் வந்து எதுவுமே பார்லிமெண்ட்டில் வந்து பேசக்கூடிய இல்லை. அமெரிக்கா இவ்வளோ டேர்ம்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்களே, நரவாணி புக்ஸில் இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பல்வேறு ஒரே நாடு ஒரே எலெக்ஷன்ஸ் ஒரே சொல்கிறீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் மறுசீரமைப்பு போன்ற விஷயங்கள், தொகுதி இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறதுக்கே அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் எப்படியாவது எதிர்கட்சிகளோட வாயை அடைக்கிறீங்கன்ற ஒரு விஷயம். அதனால் ஓம் பிர்லா மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தையும் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் குரல் ஓட்டு மூலமாக அதை முடித்து வச்சுட்டாங்க. அப்போ இந்த வாட்டி வந்து ஒவ்வொரு செஷன் வரும்போதும் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கொண்டு வர்றார். அவரை வந்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணல. தேர்தல் ஆணையரை பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு முதல் முறையாக இப்போ ஒரு தீர்மானம் வந்திருக்கு. இப்போ வெஸ்ட் ஏஷியா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சிலிண்டர் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ வெஸ்ட் ஏஷியா விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருதுன்றது வந்து இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கோ இல்லை பிரைம் மினிஸ்டருக்கோ இல்லை நம்மளுடைய புலனாய்வு அமைப்புகளுக்கோ தெரியாதே இருக்கும். போன மாதம் 26-27 தேதியில் நீங்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணீங்க, யார் பிரைம் மினிஸ்டர். அப்போ அதுக்கப்புறம் 28ஆம் தேதி தான் போர் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு வந்ததுக்கு இந்த போருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன் வந்து யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து வந்து அடிக்கிறாங்களே, நீங்கள் அங்கே போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து யூஎனில் வந்து ஒரு தீர்மானம் வந்திருக்கு ஈரானுக்கு எதிராக, அதுக்கு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு. எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? அப்புறம் நீங்கள் வந்து அந்த கடல் இது வழியாக நீரிணை வழியாக நீங்கள் உங்கள் ஷிப்ஸை எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவங்க எந்த ஷிப்புக்கும் அலோவ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்க வந்து அனுமதிச்சாங்கன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐநாவில் இவங்க வந்து எதிர்த்து பண்ணதுனால அவங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்திருக்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போது உங்களுடைய ரோல் என்ன ஆக்சுவலாக? நீங்கள் இஸ்ரேலையும் யூஎஸையும் சப்போர்ட் பண்ணுறீங்களே, அதுக்கான காரணம் என்ன? சரி, போன மாதமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ இதோட ரெப்பர்கஷன்ஸ் என்ன, இதோட விளைவுகள் என்ன, இந்தியாவில் அது பொருளாதார அளவில் என்னென்ன பிரதிபலிக்கும், பெட்ரோலியம் அளவில் என்ன பிரதிபலிக்கும், வெவ்வேறு ஆங்கிளில் நமக்கு என்னென்ன பாதிக்கப்படும், நம்ம இந்தியன்ஸ் எப்படி பாதிக்கப்படுவாங்க, அவங்கள எப்படி நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ உங்கள் கேபினெட் கூடி ஆராய்ஞ்சுது. அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் தட்டுப்பாடு வரும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நம்மளுடைய தேவைகள் 60-70-80% வெளிநாட்டிலேருந்து தான், கல்ஃப்லேருந்து தான் வருதுன்னு தெரியும். அது வர வழி எப்படின்னு தெரியும். அப்போ ஈரானை நோக்கி ஸ்டேட்ஸும் யூஎஸும் இஸ்ரேலும் குறி வைக்கிறாங்கன்னு தெரியும். நீங்கள் அங்கே போயிட்டு வரீங்க அந்த கண்ட்ரிக்கெலாம். அப்போ அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்தீங்களா? முதல்ல எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி நீங்கள் ஈரான் கண்டம் பண்ணுற மாதிரியான ஒரு தீர்மானத்தை கையெழுத்து வேறு போட்டிருக்கீங்க. அப்போ இதோட விளைவு என்ன? அப்போ இனிமேல் கப்பல் வருமா வராது அந்த பக்கம்? கண்டிப்பா. அதாவது அந்த பக்கத்துல கப்பல் வராம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவா இருப்போம், இல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவா இருப்போம்ன்ற ஒரு ஸ்டாண்ட். இதுதான் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டா? இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து ஏதோ பெரிய ஒரு ராஜரீதியான ஒரு ராஜாங்க ரீதியில் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் வந்து இவங்க பிஜேபி ஆட்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசணுன்ட்டு அங்கே போனீங்கன்னா பார்லிமெண்ட்டில் உங்களை பேசப்பட மாட்டாங்க. அது இதெல்லாம் ரூல்ஸுகள் வராது, வித்தின் த ஃப்ரேம் ஆஃப் தி ரூல்ஸ்குள்ளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற வெஸ்ட் ஏஷியா பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. அதில் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து ஈரானில் வந்து ஒரு ஹார்பர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஈரானில் வந்து முதல்ல குண்டு போட்டு ஒரு 170 குழந்தைகளை கொன்னது யாரு? இஸ்ரேல் தான் கொண்டு இருக்கு. அதற்கான ஒரு கண்டம்னேஷனும் கிடையாது. அந்த குழந்தைகளை எப்படி நீங்க கொல்ல முடியும்? அந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஈரான் அதிபரை நீங்க கொண்டு இருக்கீங்க. அதையும் பத்தி நீங்க எந்த விதமான ரியாக்ஷன்ஸ் கிடையாது. எதுக்குமே எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. ஒரு கேள்வி எழுப்பிருக்கு. அதாவது 2024ல வந்து ஈரானில் வந்து அதிபர் கொல்லப்பட்ட போது நீங்க வந்து எவ்வளவு எதிர்த்து குரல் கொடுத்தீங்களே, இப்போ ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ வந்து யூஎஸ்க்கு பயந்து இருக்காங்கன்னா அர்த்தம் வேற என்ன இருக்கு? யூஎஸ் தான் வந்து அந்த விஷயத்தை யூஎஸும் இஸ்ரேலும் செய்யறாங்க. இவங்க ஓப்பனா வந்து இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கல்ஃப்லேருந்து எல்லாம் வர வேண்டி இருக்கு. ஈரானுக்கு ஒப்புக்கொண்டாதான் உங்க கப்பல் அந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்தியாவுடைய நன்மையை உத்தேசித்து நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அந்த வெளியுறவு கொள்கை ஒரு மாதத்திற்கு மாதம் நாளுக்கு நாள் மாறும். அந்த மாதிரி வெளியுறவு கொள்கை தான் இங்க இருக்கு. ஆனால்
இவ்வளவும் வந்து ஒரு இந்திய மக்களுக்கு சாதகமான விஷயங்கள் எதுவுமே பண்ணாத இந்த நிலையில் உங்களுடைய கவர்மெண்ட் நீங்களே பாராட்டிக்கிறீங்க, பிரமாதமாக பண்ணிட்டோன்ட்டு. தொடர்ந்து நீங்கள் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, இன்றைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் நான் சொல்லி தான் வந்து வாரையை நிறுத்தினாங்க, இல்லாட்டி அது அணு ஆயுத போரா மாறி இருக்குன்னு வேற சொல்கிறாரு அவர். அப்போ அதுக்கு வந்து பதிலே கிடையாது உங்ககிட்டேருந்து. கேட்டால் அது வந்து மௌனமாக இருக்கிறதே வந்து ஒரு ராஜதந்திரம்னு அந்த ஆங்கிளில் போயிட்டு இருக்காங்க. மௌனமாக இருக்கிறது உங்கள் பலவீனம்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை அதுதான் எங்கள் ராஜதந்திரம்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அந்த ராஜதந்திரத்தில் என்ன நீங்கள் சாதிச்சிங்க? இப்போ வந்திருக்கிற ஒரு கப்பல் கூட அவங்களே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க தானாக தான் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களே ஒரு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்னு நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போது நீங்கள் வந்து இந்திய மக்களுடைய நலன்களை அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் என்ன எடுத்தீங்க? ஸோ இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அப்போ பார்லிமெண்ட்ல ஏன் பேச அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க? கண்டிப்பாக சார், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அதுக்காக அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், பேசலாம் நம்ம. திரு விக்கி, இப்போ இங்கே என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எண்ணெய் நிறுவனங்களை அழைத்து தமிழ்நாடு அரசு பேசுகிறது, தமிழ்நாடு அளவில் பேசுகிறது. உங்களுடைய இதில் வந்து எவ்வளவு கையிருப்புகள் வைத்திருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு உடனடியாக கொடுங்க, ஏன்னா அதை வைத்து தான் நாங்கள் வந்து திட்டமிட முடியும் சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் முதலமைச்சர். கூடுதலாக மின்சாரத்தை வாங்கி எங்களுக்கு அதை நீங்கள் வந்து கொடுங்க, ஏன்னா இன்னைக்கெல்லாம் மின்சார பயன்பாடு இனிமேல் அதிகமாகும். அப்போ இப்படி ஒரு முன்கூட்டிய திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு மாநில அரசு, ஒரு மாநில முதலமைச்சரே யோசிக்கும் போது ஏன் அதை வந்து ஒன்றிய அரசு யோசிக்கலை அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லோரும் வைக்கிற கேள்வி அது. நிச்சயமாக தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பொழுதுமே அவர் வந்து தமிழ்நாட்டின் பிரச்சனைங்கிறத அணுகாமல் அது வந்து நேரடியாக இது ஒரு மக்களின் பிரச்சனை, இந்திய தேசத்தின் பிரச்சனையாக தான் பல்வேறு நிலையில் இருக்காரு. குறிப்பாக அது தமிழக மக்களின் நலன்ங்கிறதுல அதை எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே அதை எப்படி அவர் அதை புரிஞ்சுக்கிறாருன்னே தெரில. மற்ற மாநிலங்கள் அதை பற்றி யோசிக்கிறதுக்குள்ளே இவர் ஒரு அஜெண்டா செட் பண்ணுவார். அப்போ ஒட்டுமொத்த இந்திய தேசத்துலேயே நான் சொல்கிறேன், ஒரு அஜெண்டா வந்து அவங்க பாஜக கொண்டு வருது, ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்கன்னா அது தலைவர் எப்படி அதை அணுகிறாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு தூரம் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அதற்கு எதிரான நடவடிக்கைகளை துரிதமாக செயல்பட்டு இருக்கிறாரு. அது வந்தே மாதரம் பாடல் கூட ஸ்டாண்டர்டைஸ்ல இருந்தாரு. நீங்கள் அதை வந்து நம்ம பார்த்தோம். அப்போ அவ்வளோ ஒரு ஷார்ப்பான மைண்டு திங்கிங்கு, அது சும்மா சொல்லலை. தலைவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் தலைவரை பற்றி உழைப்பு 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 என்றால் அது தலைவர் தான் அப்படிங்கிறத அன்றைக்கு தலைவர் சொன்னது இன்னைக்கு 100க்கு 100 உண்மை. அப்போ அதை தெளிவாக செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொன்று, இதை தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் கோரிக்கை வைக்கிறாரு, நேரடியாக நீங்கள் வந்து பிரதமர்கிட்ட வைக்கிறாரு. இன்னைக்கு நிறுவனங்களை அழைத்து பேசுகிறாரு, கையிருப்பு என்ன இருக்குது. அதே போல் இன்னைக்கு எல்லாருமே வீட்டில் இண்டக்ஷன் அடுப்புக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, இண்டக்ஷன் வாங்குறாங்க, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருக்கு போகிறாங்க. அப்போ மின்சார தட்டுப்பாடு ஏற்படுங்கிறத அதை நோக்கி அடுத்தது கவனம் செலுத்துறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறது வந்து முதல்வரின் வந்து செயல்பாடுகளாக நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, இதோ ஒரு ஆளுகிற அரசாக என்னென்ன செய்யணுமோ செய்கிறார். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு எப்படி ட்ரம்ப்புக்கு மோடி அடிமையோ மோடிக்கு எடப்பாடி அடிமை. அது எங்கள் சின்னவர் சொன்னது மாதிரி முரட்டு அடிமையாக இருந்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் சாமரம் தான் வீசிக்கிட்டு இருப்பேன், எதை பற்றியும் பேச மாட்டேங்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன். அப்போ சார் சொன்னது மாதிரி, பிரியன் சார் சொன்னது மாதிரி வெளியுறவுத்துறை கொள்கை முற்றிலுமாக ஃபெயிலியர் ஆகிட்டு. இப்போ ஹார்முஸ் வழியாக வந்த அந்த விஷயமே அந்த கப்பலே சொல்கிறாங்க, நாங்கள் விளக்கெல்லாம் முழுமையாக அணைச்சிட்டோம், சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தான் அதை கிராஸ் பண்ணி வரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஈரானுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ இந்த விஷயத்தில் ஈரான் என்ன எடுக்கணும் உங்களால் முடிவெடுக்க முடியல. இன்னொன்று, நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஏற்கனவே கச்சா எண்ணெய் குறைந்த விலையில் வாங்கின போது உடனடியாக உங்க மீது பொருளாதார தடைக்கு ட்ரம்ப் முன்னெடுக்கும் போது அவனுக்கு விஸ்கி பிராந்தியை நீங்க வந்து இறக்குமதி வரியை வந்து குறைக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு அடிமையாக, ட்ரம்ப்புக்கு அடிமையாக தான் இன்னைக்கு இருக்கீங்க. நான் வெளிப்படையாக சொல்றேன், இது இந்த கருத்துல நான் எந்த இடத்துலையும் மாறுபடல. மோடி ட்ரம்பின் அடிமையாகத்தான் இருக்கிறார். அப்ப ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்யணும், அப்ப தடை பண்றீங்க. உடனே ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இப்ப 1 மாதம் கொடுக்குறோம். யார் சொல்றா? ட்ரம்ப். அப்ப இந்தியாவின் பிரதமர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, இனிமே நாங்க சலுகை விலையில எல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்ப இந்தியாவின் பிரதமர் மோடியா? அத சொல்றேன். அப்ப இந்தியாவின் பிரதமர் மோடியா இல்ல ட்ரம்பா? அப்ப ட்ரம்ப் சொல்றதை கேட்கறதுக்கு நீங்க எதற்கு இங்க ஆட்சியில் இருக்கீங்க? அப்ப நீங்க ஒரு அடிமையாக இருந்து இங்க ஆட்சி நடத்த தேவையில்லை. அப்ப முழுவதுமாக இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது அது பல இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிட்டு, சீனா வந்து உள்ள போகிறதா இருக்கட்டும், இலங்கைக்கான விஷயங்களா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து ஃபெயிலியர் தான் இந்த மோடி ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம பேசலாம். காரை செல்வராஜ் சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் வந்து எதையுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, எதிர்க்கட்சிகள் தான் விவாதிப்பதற்கு அவர்கள் வந்து அனுமதி மறுத்திருக்கிறார்களே தவிர, ஆனால்
பாஜக தரப்பிலிருந்து அந்த பெட்ரோலியத்துறையினுடைய அமைச்சர் திரு பூரி அவர்கள் வந்து பேசுறாரு. அவர் அது ஒரு அறிக்கையை வந்து அவர் வாசிக்கிறார். அதுல பல்வேறு விளக்கங்களை வந்து அவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு பக்கம் அவங்க அதை பத்தி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இல்லாட்டாலும் அவங்க பேசுறாங்க இல்லையா, அந்த ஒரு நிலை அங்க இருக்குல்ல. இல்ல, முதல் சுற்றிலே கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குன்னு நிறைய வரிசைப்படுத்தினேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருந்ததாங்கதான முக்கியம். ஒரு தானாக வந்து ஒரு அரசு கொடுக்கிறது அறிக்கை என்பது ஒரு பாதுகாப்பு தன்மையோடு தான் அந்த அறிக்கையை அவங்க கொடுக்க முடியும். அதை விவாதத்துக்கு உட்படுகிற அறிக்கையாக அவர்கள் கொடுத்து விட முடியாது. அப்போ அந்த மாதிரி அறிக்கையை மட்டுமே ஏற்றுக்கொண்டு போவதற்கு எதுக்கு பாராளுமன்ற ஜனநாயகம்? ஒரு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையை முற்றிலுமாக சிதைந்து போயிருக்கிறது. இந்தியாவை சுற்றி இருக்கிற எந்த நாடும் இந்தியாவோடு நல்லுறவில் இல்லை. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக ஒரு வெளியுறவு கொள்கை எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் தவறான முடிவுகளாக போய் நிற்கிறது. ஏற்கனவே நம்ம நண்பர்கள் இருவரும் பேசின மாதிரி யாரை எந்த நேரத்தில் ஆதரிப்பது, இந்த நாட்டிற்கு எது தேவை, இந்த மக்களுக்கு எது தேவை என்கிற ஒரு சிந்தனையற்று இருக்கிற ஒரு தலைமை, ஒரு பிரதம மந்திரி ஒரு நாடாளுமன்றத்தில் எப்படி வந்து பேசுவாருங்கிற கேள்விகளுக்கு 1000 கேள்விகளுக்கு விடயம் இருக்கணும். இதுல இப்ப முக்கியமாக வந்து என்ன பொதுவாக பேசப்படுகிறது என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்திலேயே வந்து அதிகப்படியான பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்ன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஜாம்நகர் தான். லார்ஜஸ்ட் ரிஃபைனிங் பிளான்ட் ஜாம்நகர் தான். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு ஏன் இந்த அரசாங்கம் பேச மறுக்குதுன்னா, நம்மளுடைய இந்தியாவில் தயாராவது என்பது 12.8 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் தான் எல்பிஜி கேஸ். 21 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியே இல்ல. நீங்க அதை உயர்த்தணும் என்று நினைத்தாலும் இந்த அரசாங்கம் இங்கே தயாரிப்பை உற்பத்தியை உயர்த்தி விட முடியாது. நம்மள்ட்ட இருக்கிற 23 ரிஃபைனரி பிளான்ட்டும் டாப் மோஸ்ட் பிளான்ட் ஐபிசிஎல், HPCL, ரிலையன்ஸ், நயாரா, நீங்க எல்லா பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் ஒட்டுமொத்தமாக 258 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே. அதிலிருந்து கிடைக்கக்கூடியதான் இந்த 12.78 மில்லியன் மெட்ரிக் டன் எல்பிஜி. இதை தாண்டி நம்ம மேனுஃபேக்சரிங்கே பண்ண முடியாது, வெளிநாடுகளில் இருந்து தான் வாங்கணும். அப்பொழுதுதான் இந்த வெளியுறவு கொள்கை என்பது நம்மளை காக்கும். இந்த மாதிரியான ஒரு போர் சூழல். காரை செல்வராஜ் சார், நீங்க வந்து கேள்விகள் அப்படிங்கிறது இது தொடர்பாக மட்டுமே இருந்தால் பரவாயில்ல, நீங்க திடீர்னு வெளியுறவு கொள்கையில நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பீங்க நாடாளுமன்றத்துல, இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லை? ஏன்னா அவர் வந்து நீங்க கேட்கிற கேள்விகளை அவர் சொல்றாரு, அதாவது மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல் அந்த பற்றாக்குறை வந்து கிடையாது, இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்த லிங்க் விநியோகம் அப்படிங்கிறது, அந்த லிங்க் வந்து அந்த செயின் வந்து கரெக்டா இருக்கு, அதுல எந்த இன்டரப்ஷனும் இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவினுடைய எரிசக்தி ஆதாரங்கள் வந்து பன்முகப்படுத்தி இருக்கோம் நாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டேட்டாவை வந்து அவர் சொல்றாரு. அப்ப இந்த பிரச்சனைக்கான விஷயங்களை அவர் சொல்றாரு இல்ல? அதாவது நீங்க எதை பேச வேண்டுமோ அதை பேசல. எதை வந்து இன்றைக்கு பிரச்சனையாக நினைக்கிறோமோ, 33 கோடி குடும்பங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறதோ அந்த அட்ரஸ் பண்ணணுங்க. பெட்ரோல், டீசல் என்கிற பொருட்கள் வந்து நிச்சயமாக தட்டுப்பாடு இல்லை. நீங்க ஒரு 100 டன் நீங்க க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணீங்கன்னா 4 டன்னு தான் எல்பிஜி கிடைக்கும். ஆனா உங்களுக்கு 25ல இருந்து 35% வந்து 35 டன் வந்து உங்களுக்கு பெட்ரோலியம் டீசல் கிடைச்சிரும். பெட்ரோலியம் டீசலை இந்தியா முழுமைக்கும் இங்க இருக்கிற ரிஃபைனரிகள் மூலமாக நான் சொன்ன அந்த 8 வார காலம் க்ரூட் ஆயில் சேமிப்பில் இருந்தால், இந்த போர் இன்னும் 2 மாதங்கள் நடக்கிற பொழுது கூட அவங்களால செய்திட முடியும். இப்ப இருக்கிற முக்கியமான பிரச்சனையே எல்பிஜி. அப்ப ஏன் வெளியுறவு கொள்கையை சொல்றேன்னா, எல்பிஜி அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்றது ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யுஎஸ், அடுத்து கத்தார், ரஷ்யா, ஈரான், கனடா, நைஜீரியா. இவங்க தான் நேச்சுரல் கேஸ் மூலமாக இந்த எல்பிஜியை தயார் பண்றாங்க. இந்த எந்த நாட்டுக்கிட்ட வாங்க போறீங்க? இப்பதான் கனடா சொல்லியிருக்கான், நான் உங்களுக்கு சப்ளை பண்றேன்னு சொல்லியிருக்கான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டிய இடம். அது போக இப்ப மோடி அவர்கள் வித்தியாசமாக ஒண்ணு சொன்னாரு, இதனாலதான் நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னார். நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவரிடம் வைக்க விரும்புகிற கேள்வி, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தால் நான் வைக்க வேண்டிய கேள்வி என்பது, இந்த எத்தனால் 25 சொல்லி பெட்ரோலியத்துல 20% எத்தனால் கலந்து கொடுக்கக்கூடிய பெட்ரோல் 50 ஆண்டு கால போராட்டம், அது E25 இப்ப அது நிலைமை என்னாச்சு?
அது என்னாச்சு? கரும்பு விவசாயிகள் நல்லா வந்திருப்பாங்க. ஓகே. இப்ப சோளத்துல இருந்து அரிசியை ஊற வைத்து பெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல தண்ணியை சேர்த்து இப்ப எத்தனால் மேனுஃபேக்சரிங் எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டோம். சரி. அப்போ இது எதன் மூலியமாக நீங்க எல்பிஜி கேஸை தயாரிக்க முடியுமோ அந்த நிலைகளை எல்லாம் இங்கே மறுதளித்து விட்டு நீங்கள் நாட்டை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகிற இது என்பது ஒரு சூழ்ச்சியின் அடிப்படை தானே தவிர இதனால் ஏற்பட போகிற விளைவுகள் எதுவும் இல்லை. பிரியன் சார், இப்போ வந்து பொருளாதார நெருக்கடி, இந்த போர் சூழலால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து சமாளிக்கிறதுக்காக 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து புதிய நிதி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இப்போ இந்த நிதியின் மூலமாக இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், இது எல்லாவற்றையும் அதை வந்து சரி செய்யறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இது ஒரு புது ஒரு ஸ்கீம் தானே சார்? ஏதோ ஒரு அக்கறையோடு அவங்க முன்னெடுக்கிறாங்கல்ல ஒரு விஷயம். கரெக்ட், எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் எல்லாமே தாமதிச்சு எடுத்தாருன்னு அர்த்தம். நீங்கள் இனிமேல் இனிமேல் இப்போ ஒரு 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 கார்கோ ஷிப்பு, ஒரு க்ரூட் ஆயில் ஷிப்பு வருதுன்னா இட் டேக்ஸ் நியர்லி 35 டேஸ் 40 டேஸ் ஆகும். இப்போ அடுத்த எத்தனை நாளைக்கு உங்கள் கைவசம் இருக்குது? நீங்கள் 25 நாளைக்கு தான் வந்து கைவசம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் க்ரூட் ஆயில் கைவசம் இருக்குன்னா அப்புறம் வந்து கேஸ் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 18 நாள் இருக்கா இல்லை 19 நாள் இருக்கா? எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் 1,00,000 கையிருப்பு இல்லாமல் இந்த 1,00,000 கோடியை வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்லை, ஈவன் இந்த நீங்கள் கேஸை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இருக்குது? நீ உங்கள்கிட்ட இருக்கிற கேஸை வந்து நீங்கள் 2 நாள் சேமித்து வைக்கிற ஃபெசிலிட்டி தான் இந்தியாவில் இருக்குது. நிறையா வந்து அமெரிக்காவில் வந்து 45 மாதங்கள் சேமித்து வைக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது கேஸை. இங்கே வந்து 2 நாள் தான் இருக்குது. இதே க்ரூட் ஆயில் சேமித்து வைக்கிற ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணது வந்து மன்மோகன் சிங் காலத்தில் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இவங்க ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயிலை வந்து நீங்கள் ரிசர்வில் வச்சுருக்கீங்கன்னா அது காரணம் வந்து மன்மோகன் சிங் காலத்தில் செய்யப்பட்ட அந்த சேமிப்பு வசதி. அவர் தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணினார். இங்கே மணலியில் இருக்கிற அந்த மசகு எண்ணெய் இதை வந்து பெருமையாக மோடி பேசிட்டு போகிறார். ஆனால் அது மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்து மன்மோகன் சிங் காலத்திலே வந்திருக்கு இந்த சேமிப்பு வசதினா வந்து வைசாகில், மேங்களூரில், அப்புறம் வந்து கர்நாடகாவில் ஒரு இடத்துல 3 இடத்துல வந்து அவங்க பெரிய க்ரூட் ஆயிலை வந்து சேமிக்கிறதுக்கான வசதிகளை கொண்டு வந்தது. அதை வந்து ஒரு ரிசர்வ் மாதிரி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக அதை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க இன்னும் 80 நாளைக்கு கவலையில், அந்த நாளைக்கு கவலையில் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு செயின் ஆக்ஷன்ஸ். இது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து நம்ம 80% வெளியிலேருந்து வாங்குறதுனால நம்ம கப்பலை நம்பி தான் நம்ம இருக்கோம் நம்ம. ஸோ கப்பல்ஸ் வந்து கப்பல் வந்து ரிஃபைனரிக்கு வந்து ரிஃபைனரியில் க்ரூடை வந்து நீங்கள் டீசலாவோ பெட்ரோலாவோ பிரித்து கேஸாவோ பிரிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து செயினாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இது வந்து 24 மணி நேரம் கன்சம்ஷன், இது 24 மணி நேரம் தேவைகள் இதுக்கு இருக்குது. எல்லா மட்டத்திலையும் இதுக்கு தேவைகள் இருக்குது. ஏன்னா இது கிடைக்கலைன்னா உங்களுக்கு என்டையர் விஷயமும் வந்து ஒரு நின்று போயிடும். ஆக்சுவலாக ஒரு மூவ்மெண்ட்லேருந்து எல்லாமே ஒரு லாரி ஒரு எசென்ஷியல் கமோடிட்டியை மூவ் பண்ணுதுன்னா அதுவே நின்று போயிடும். ட்ரெயின் மூவ் பண்ணுறது நின்று போயிடும். எல்லாமே நின்று போயிடும். ஸோ ஹோல் ஆக்டிவிட்டி நின்று போயிடும். அப்போது இதுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஆர்டர் போடுறீங்க? நீங்கள் அதாவது வந்து மீடியாலாம் வந்து இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கிறது நீங்கள் காமிக்கக்கூடாது. நீங்கள் காமிக்கிற அந்த விஷுவல்ஸ்லாம் பழைய விஷுவல்ஸ் காமிக்கிறீங்க. அதனால் நீங்கள் விஷுவல்ஸ் காமிக்கும் போது டேட் போட்டு காமிக்கணுமா? இனிமேல் சேனல்ஸ்லாம் டேட் போட்டு காமிக்கணுமா விஷுவல்ஸு? இந்த டேட்டில் எடுத்ததுன்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து தட்டுப்பாடே இல்லை. நீங்கள் பழைய விஷுவல்ஸை காமிச்சு நீங்கள் மக்களை பயமுறுத்துறீங்க. இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும் அல்லது வந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது செயற்கையாக தமிழ்நாட்டில் நீங்கள் தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து காட்டுறீங்க, இது வந்து திமுகவினுடைய சதிதான் இது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தெரியல. அவங்களோட அறியாமையை நினச்சி நம்ம வருத்தப்படுறது தவிர வேறு வழி கிடையாது. அவங்க வந்து ஒரு எல்பிஜி, அது எல்பிஜியோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, அது யார் பண்ணுறாங்க, அது எப்படி போகிறதுன்றதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசினா நம்ம என்னங்க பண்ண முடியும்? எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் ஏதாவது இருக்கா? நீங்கள் பதிவு பண்ணுறது கூட வந்து சென்ட்ரலைஸ்டு இதுதானே பண்ணுறீங்க. நீங்கள் கேஸ் கனெக்ஷனுக்கு நீங்கள் ஒரு புக் பண்ணுறீங்க, சென்ட்ரலைஸ்டு ஐஓசியோட சென்ட்ரலைஸ்டு இதில் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதுவே ஒரு 4 நாளாக அது கனெக்ஷனே போக மாட்டேங்குது, வேறு விஷயம். அது மாதிரி தான் இருக்குது நீங்கள் நிலைமை. அது யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? டிஸ்ட்ரிபியூட்டரை நியமிக்குது யார்? இன் வாட் வே ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட். அதில் வந்து எந்த இடத்துலையுமே அதை வந்து ப்ரொடக்ஷன்லேயோ அதை இம்போர்ட் பண்ணுறதுலையோ அதை வந்து இது பண்ணுறதுலையோ அதை வந்து ஃபில்லப் பண்ணுறதுலையோ இல்லை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலையோ எந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இது இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் தானே சப்ளை பண்ணுறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிக்வயர்மெண்ட்டை நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கும்போது அவங்க கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யலாமே தவிர அவங்க எந்த இடத்துல வந்து அவங்க வந்து அதை தடுத்து நிறுத்த முடியும்? செயற்கையாக வந்து அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த நெருக்கடியான நேரத்தில் ஒன்றிய அரசு எடுக்கிற
முயற்சிகளுக்கு நாங்கள் துணை நிற்போம் ஆமாங்க, அப்படின்னு அப்படி தான் சொல்றாரு. பண்ண முடியும். ஏன்னா பல கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த தட்டுப்பாடு எதனால் வந்ததுன்னே முதல்ல தெரியாது. தெரியாதுப்பா. அவங்க வந்து இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் கூட அதுக்கு காரணம் கூட நினச்சிட்டு இருக்கலாம். அதனால தான் வந்து இந்த ராஜேந்திர பாலாஜி போன்றவங்க இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அடிச்சு விடுறது. அவங்க என்ன தேர்தல் வர்றதுனால அவங்களுக்கு தெரியும் இந்த தட்டுப்பாடு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி அஃபெக்ட் பண்ணணும் நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்க, திசை திருப்பி விடுறாங்க. அது திசை திருப்பி ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் ஏதோ பங்களிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டுறாங்க. எந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. கண்டிப்பா சார். அது சொல்லணும்ல அவங்க. அதனால இதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. பட் மக்கள் விவரமானவங்க, அவங்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். நன்றி. விக்கி, ஒரு நிமிடத்திற்குள்ள உங்களுடைய நிறைவு கருத்தை நம்ம முடிக்கலாம் ப்ளீஸ். எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ தமிழிசை சவுந்தரராஜனோ ராஜேந்திர பாலாஜியோ தான் வீட்டில் கேஸ் என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு பேசுவாங்க. அப்போ இது வந்து நிச்சயமாக தமிழ்நாடு மக்களுக்கான பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தேசத்திற்கான பிரச்சனை. ஒன்றிய அரசு இதில் உடனடியாக கவனம் செலுத்தணும். ஆனால் கவனம் செலுத்துகிற இடத்துல அவங்க இருக்காங்கன்னா இல்லை, அது தெரியுது. நிச்சயமாக இது இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதாவது தேசிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டில் 15ஆம் தேதி தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. கூட்டணி சார்பாக அனைத்து ஒன்றிய பேரூர் நகராட்சிகளில் போராட்டத்தை அறிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே 100 நாள் பணத்துக்கான போராட்டத்தை இப்படி தான் போராடி பெற்றோம். நிச்சயமாக மக்களிடத்தில் இதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி செலுத்தும். நிச்சயமாக இந்த தேர்தலில் தக்க பாடம் மோடியின் அடிமை கூட்டத்திற்கு நடக்கும். கண்டிப்பாக. நன்றி. 2 பேருக்கும் நன்றி. மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.